ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு சண்டே சமையல் சூப்பரான சமையல். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக எல்லாரோடையும் உட்காந்து, பிள்ளைங்களோடையெல்லாம் உட்காந்து, அக்கா அத்தானோடையெல்லாம் உட்காந்து இன்னைக்கு சாப்பிட போகிறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேங்க. சித்திரப்பட்டி வரையும் போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயிறு தூசியெல்லாம் கிடந்துச்சு, அதெல்லாம் கொண்டு கொடுக்காமே கிடந்துச்சு. நம்ம காரில் அந்த சைடு போவோம், அப்படி இப்படியே கொண்டு கொடுத்துருவோம். இப்போ 2-3 மாதமாக போகிற வேலையும் இல்லை, போகவும் இல்லை. சரி, அதை கொண்டு கொடுத்துட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வழக்கம் போல லீவு தானே, ஒரு நாளைக்கு போய் அக்கா வீட்டில் இருந்துட்டு சாயந்தரம் வேணும் வந்துட்டு இப்போ அக்கா வீட்டுக்கு தாங்க போகிறேன். அக்கா வீட்டில் போய் என்ன சாப்பாடு செய்கிறாங்க, அக்கா வீட்டில் போய் என்ன செய்கிறாங்க, என்ன சாப்பாடு செய்கிறாங்கன்னு, தோட்டத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து கையிலெலாம் வீட்டில் இருக்காப்புல, பையன் இருக்காப்புல, மாமியார்லாம் இருக்காங்களா, மட்டன் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன பிரியாணி செஞ்சுக்கிறியா, குழம்பு செஞ்சுக்கிறியா, எது வேணுமோ செஞ்சுக்க. நான் போயிட்டு வந்துடுறேன் வேலையே. போயிட்டு வாங்க. ஆமாம், நான் ரொம்ப நாளாக அதுங்க இந்த மாதிரிலாம் போய் இன்னைக்கு வண்டியில் தான் போகிறோம். பையனுக்கெல்லாம் வேலை இருக்கிறதுனால வர முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வர்றோம். வாங்க போகலாம். அக்கா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க நம்ம அக்கா வீட்டுக்கு நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம அக்கா வீட்டுக்கு வரேன்னு காலையிலேயே சொல்லியிருந்தேன்னா பார்த்துங்க. இதுதான் நம்ம பெரிய அக்கா வீடு. ஒரு அக்கா தான், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி தான். இப்போ வாங்க என்ன செஞ்சுருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். குளத்து மீன் மாதிரி இருக்கு. அங்கே வாங்கிட்டு வந்தாங்கப்பா. எங்கே போய் அங்கே அந்த மணலியில் வந்து குளம் முடிச்சு பங்கு வச்சாங்களாம். அதில் போய் ஒரு பங்கு காசு கொடுத்துட்டு அப்படியே தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் ஊர்லேயும் பங்கு வைப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாங்க. ஆடி பூரம்ல அது நிறையா கொடுப்பாங்க. மிச்சம் மீன் வரும். இப்போ நான் விருந்தாடி வந்தோன்னா ஃபஸ்ட்டு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்களாம். இன்னும் மீன் வரும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் வீட்டுக்கு 2 கிலோ 3 கிலோ கிட்ட கொடுப்பாங்க. அது நாளைக்கு மிச்சப்பட்டு திங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த வாரம் தள்ளி வச்சுட்டாங்க. அதான் வந்து நாளைக்கு ஆடி பூரம் வச்சு. ஆமாம், சூப்பராக இருக்கும். என் பேரப்பிள்ளை இதை வச்சு மீனெல்லாம் நறுக்கிற ஆளை பாருங்க. இந்த ஆளை காமி மீன் நறுக்கிற ஆளை இதை வச்சு நறுக்கி விட்டான் வாங்க. சூப்பராக இருக்கும்பா. முள்ளு இருக்காது, குழம்பு அருமையாக இருக்கும். நாட்டு மீனுங்க, குளத்து மீன். வெயிலில் பிடிச்சி போடுறாங்கல்லப்பா, பங்கு வைக்கிறாங்கல்ல, அதுலேயே செத்து போயிடும். கூறு வச்சுக்கிட்டே போவாங்க, வைக்கிறதுனால கூறு வச்சுக்கிட்டே போவாங்கல்ல, அதில் செத்து போயிடும். கூட தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இதை விட பெரிய மீனெல்லாம் இருந்துச்சு. வாழை ஃபஸ்ட்டு வாழை பிடிச்சி வெட்டியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல மீனாக இருக்கும்னு நினச்சாக்கா இங்கே வந்து பார்த்தாக்கா சூப்பர் மீனாக இருக்குங்க, குளத்து மீனா. எங்கள் ஊர்லலாம் ஏரி மீன்லாம் நிறையா கிடைக்கும். எங்கள் ஊரில் ஏரி இருக்கிறதுனால ஏரி மீன் நிறையா கிடைக்கும், உசுரோட கிடைக்கும். இன்னும் கூறு வைப்பாங்களாம், பிடிச்சி இந்த கூறு வைக்கிறதுல இது செத்து போச்சு. 100 கூறு 50 கூறு இப்படி வைப்பாங்க. எங்கள் ஊர்லேயும் முடிப்பாங்கப்பா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். இது சூப்பர் மீன் கொண்டா இல்லையா காம்போ மீன். இங்கே பாருங்கள், ஒரு மீன் 1 கிலோ இருக்கும் போல இருக்கு. அருமையான மீன், இன்னைக்கு சூப்பர் மீன். இது சண்டே சமையல் அக்கா வீட்டில் தான். என்ன செய்கிறாங்க என்னன்னு பார்ப்போம். சமைச்ச உடனே பார்க்கலாம். எப்போ தூக்கம் இல்லைப்பா, புடி இல்லையா கீழே போட்டு. திடீர்னு இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிர் தூசி எல்லாமே கிடந்துச்சு. அது ஒரு 4-5 சாக்கு கிடக்குது. அதை கொண்டு இருந்தே கொடுக்க முடியல. நாங்கள் அடிக்கடி முன்னாடியெல்லாம் சித்திரப்பட்டி வருவோம். இப்போ சித்திரப்பட்டி வர்ற வேலையும் இருக்க மாட்டேங்குது. சரி, அதை எடுக்க வரேன்னு சொல்லிட்டு எடுக்கவும் வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் நேரம் இருக்க மாட்டேங்குது. இப்போ இறங்கிட்டீங்களாப்பா? ஆமாப்பா, ஆற்றுல தண்ணி வந்துட்டா அதனால விவசாயத்தில் வேற இறங்கிட்டாங்க. அது ஒரு 2 முட்டை பாருங்க, பூச்சியே பிடிச்சி போயிட்டு, மழையில் நினைஞ்சு பூச்சி வேற பிடிச்சி போயிட்டு அது தூக்கி கொட்டியாச்சு. மனசே வர மாட்டேங்குது. எல்லாம் வறுத்த பயிர், அதில் தோலை விட அள்ளி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும், தண்ணி குடிக்கும் மாடு. அதுக்காக அதை மெனக்கட்டி இன்னைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 3 மூட்டை கொண்டு வந்துட்டேன் வண்டியில் வச்சு. 3 மூட்டை எடுத்துக்கிட்டு அக்கா வேற முந்தா நாள் ஏதோ ஃபோன் பண்ணேன், ஒரு மாதிரி ஏதோ டல்லாக பேசினாங்க. சுகர் இருக்குது அவங்களுக்கு, எங்களுக்கெல்லாம், எனக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இல்லை, யாருக்குமே சுகர் இல்லைங்க. இவங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. சுகர் வந்துட்டு அது என்னமோ ஒரு மாதிரி பேசினாங்க. அது என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு 2 நாளாகவே. என்ன இப்படி டல்லாக பேசலையா ஏன்ப்பா அப்படின்னு கேட்டேன். சுகர் 450க்கு மேலே குறைய மாட்டேங்குது. நீங்களே தான் சொல்லுவீங்களா, உங்கள் அக்கா பேசுகிறதே ஸ்லோவாக பேசுகிறாங்க, கொஞ்சம் வேகமாக பேச சொல்லுங்கன்னு. அவங்க பேசுனது ஒரு மாதிரி இருந்துச்சு. நமக்கு யாருங்க அண்ணனா தம்பியா ஓடி போய் டக்குன்னு பார்க்குறதுக்கு, நம்மளும் போய் பார்த்துக்கிட்டாதான். அது என்னமோ மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா எங்கள் அம்மா இப்போ நேற்றே வந்துருப்பாங்க, சொல்லலாம் இல்லை அவங்கள்ட்ட. அதெல்லாம் நல்லா பேசுனேன். சரி, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சுட்டு அக்காவை பார்க்க வந்துட்டேன். அக்காவை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ
அப்புறம் கிளம்பிடுவேன். சாப்பிடையில் பார்ப்போம். அடுப்பு எரியுது பாருங்க. மீனெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. மீன் வறுவல் வந்து உள்ளே கேசட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தாளிச்சு விட்ருக்கேன். நான் தான் தாளிச்சு விட்ருக்கேன். விறகடுப்பில் வச்சா சூப்பராக இருக்குங்க. அதனால் விறகடுப்பில் தாளிச்சு விட்ருக்கேன். இவங்க அக்கா வீட்டில் பெரும்பாலும் விறகடுப்பில் தான் எல்லாமே செய்வாங்க. சரிங்களா, சூப்பராக இருக்கும் அக்கா வீடு. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் விருந்தாடி வந்திருக்காங்க. மீன் குழம்பு பார்ப்போமா? மீன் குழம்பு பார்த்தா கொதிக்க போகுது. நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். வாங்க வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். மொட்டை மீன் நிறைய பீஸை பார்த்தீங்களா? இதான் மீன் பீஸெல்லாம் தோற்று போயிடும். முள்ளுகள் ஒன்றும் இருக்காதுங்க. கம்ப்ளீட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டாங்க. இதுவே ஏகப்பட்ட மீன் இருக்குது. மீனே உங்களுக்கு உள்ளது கிடைக்காதான். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்த நேரம் அவ்வளோ மீன் கிடைச்சிட்டான். முன்னாடி ஒரு வாட்டி போய் வாங்கிட்டு வந்தாங்க அத்தான். மறுபடியும் ஒரு வாட்டி யாரோ ஒருத்தவங்க வேறு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு அவங்க வேறு கொண்டு கொடுத்து வச்சாங்க. ஏகப்பட்ட மீன் சூப்பராக 2 கல் வச்சு வச்சுருக்காங்க. 2 கல் வச்சு தான் வைப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடும் அந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்மள மாதிரி 1 டம்ளர் 1/2 டம்ளர் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அக்காவோட கிச்சன்லேயே நின்று பார்த்தா அங்கே பாருங்க கோயில் தெரியுதா? கோயில் பாருங்க. என்ன கும்பாபிஷேகத்துக்கு எது கட்டுறாங்க? கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களோ, அதனால கோயில் வேற ரெடி ஆகிட்டு கிச்சன்லேயே நின்று பார்த்தா தெரியுது பாருங்க. எந்திரிச்சு போய் கிச்சனில் வந்து நின்று பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். ஏன் நீ தண்ணியே விடாமல் வச்சுருக்கீங்க? காலையிலே போட்டுருவாங்க. காலையிலே போட்டுருவாங்களா? அது வெயில் அடிக்கவும் காஞ்சிருக்கு. சூப்பரான வெண்டைக்காய் தெரியுங்க. வெண்டைக்காய் பாருங்க. ஒன்று பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக சாப்பிட்டுக்குவோமா? பள்ளி எங்கே இருக்கு? வாங்க பார்க்கலாம். அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி வச்சுருக்காங்க. வெண்டைக்காய், சுண்டைக்காய், கரும்பு வரணும். இந்த கரும்பு தான் இப்போ வெட்டி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்தாங்க. சாப்பிட்டா அவ்வளோ ஒரு இனிப்புங்க. சூப்பராக இருக்குது. இது மிளகா செடி. இந்த பக்கம் அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு மிளகா வச்சுக்கிங்க. நிறையா இருக்குப்பா மிளகா. கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாரு. செமையாக இருக்குது மிளகா. புளி மிளகா பழம் இதெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க. வச்சு செடிக்கு செடி தண்ணி விட்டுருக்காங்க. அடுத்த ட்ரிப் தீபாவளியோட வந்தோம்னா இதெல்லாம் காய்ப்பு பண்ணுறோம். இந்த கொஞ்சம் வெண்டைக்காய் செடி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய்னா சூப்பர் கத்திரிக்காய். உரம் இல்லாத கத்திரிக்காய். கொஞ்சம் பறிச்சுக்கலாமா? வெயிலுங்க. நாங்கள் அவ்வளோதான் சார், கொஞ்சம் நேரம் தான் இருப்போம், கிளம்பிடுவோம். என்ன சாரணிக்கீரை. இது சாரணிக்கீரை அப்படியே இப்படி ஆஞ்சிட்டு நல்லா பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தழுன்னு இருக்கு. அப்புறம் பாருங்க அவரைக்காய் பாருங்க. செடி அவரைக்காயா? அவ்வளோ அருமையாக இருக்குது செடி அவரை. ஃபுல்லாக காமிச்சிடும். காயை பாருங்க. இது பூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. காய் பாருங்க. ஒரு சாம்பாருக்கு உங்களுக்கு காய்ச்சிடுங்கப்பா. சாம்பார் பொரிச்ச குழம்பெல்லாம் வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். முளைக்கீரை பழம் போட்டுருக்காங்க. முளைக்கீரைங்க. இது ஃபுல்லாக முளைக்கீரை. இப்போ தான் போட்டிருக்காங்க. அது இன்னும் இதாகலை. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும். வெண்ணெய் மாதிரி இருக்கும் கடைஞ்சோம்னா. ஏன்னா சாணி ஒண்டி தான் அள்ளி கொட்டுவாங்க. அதனால சூப்பராக இருக்கும். கொத்தாக இருக்குது. கொத்தாக இருக்குது. பறிச்சுக்கு வேணாம். பறிச்சுட்டு போயிடுவேன். இப்போ எல்லாம் பறிச்சுக்கிட்டு நான் என்னென்ன பறிச்சிருக்கேன், என்னென்ன கொண்டு போகிறேன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க. என்னென்ன கொஞ்சம் இப்போ எல்லாம் பார்த்தா தக்காளி கொலையில் என்ன இருக்குன்னு. அப்புறம் வாழைக்காயும் பஞ்சம் இல்லாமல் வாழைக்காயும் நிறையா இருக்குது. அப்புறம் கருவேப்பிலை நிறையா இருக்கும்.
நார்த்த மரம் அனைத்துமே இருக்கும். மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் வந்து கோழி வறுவல் இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் மண்டை வறுவல், மீன் மண்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் சொல்லுங்கள். மீன் குழம்பு பாருங்கள், அக்காட்டு மீன் குழம்பு எவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்கையிலே சாப்பிடும் போல இருக்கா. இவ்வளோதாங்க இன்னைக்கு மதியான சாப்பாடு. வீட்டில் என்ன சாப்பாடு, சண்டே வீட்டில் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.